ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. போராட்டம் நிறைந்த கடினமான கடந்த வருடத்தின் நாட்கள் முழுவதும் நம்மை தன் கண்மணி போல் காத்து நடத்தி இந்த 2024ஆம் ஆண்டை காண கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கோடான கோடி நன்றிகளை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த புதிய வருடம் முழுவதும் நம்மை வழிநடத்தி சுமந்து காத்து நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும் அவருடைய ஜீவ வார்த்தையை, பரிசுத்த வேத வசனத்தை இந்த புதிய ஆண்டை ஆரம்பிக்கும் நாம் சற்றே தியானிப்போம். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். மாற்கு 6:50. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். ஏசாயா 35:3-4. பயம் என்பது நம்மில் அநேகருக்குள் பல விதங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. கடந்த வருடத்தில் வாழ்க்கை புயலினால் அடிப்பட்டவர்கள் பலருண்டு. இயேசுவின் சீஷர்கள் புயல் அடித்த போது கலங்கி போயினர். அவர்கள் பயத்தை அதிகரிக்கும்படியாய் தூரத்தில் ஒரு உருவம் கடலின் மேல் நடந்து வந்ததை கண்டனர். பயத்தினால் உறைந்து போய் விட்டார்கள். அப்பொழுது கடலின் மேல் நடந்து வந்த இயேசு அவர்களை பார்த்து, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அவர்கள் இயேசுதான் என்று உணர்ந்தவுடனே அவர்கள் பயம் ஓடி போயிற்று. அதே விதமாக எம்மாவுக்கு போகும் வழியில் சீஷர்கள் இயேசுவை அறியாததினாலே அவர்கள் உள்ளம் கலங்கி இருந்தது. அவர்கள் அவரை இயேசு என்று அறிந்தவுடனே அவர்கள் பயம் நீங்கி தெளிவடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசம், அவரோடு அதிக நேரம் செலவிட்டு அவரை அதிகமாய் அறிந்து கொள்ளுதல், இவை நம்முடைய பயத்தை அறவே போக்கிவிடும். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு இன்று நம்மிடம் கூறுகிறார். அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் நாம் இந்த வருடத்துக்குள் காலடி எடுத்து வைப்போம். கர்த்தர் தாமே இந்த வருடம் முழுவதும் நம்மோடு இருந்து காத்து வழி நடத்துவார். புத்தாண்டு என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலமாகும். இது ஒரு புதிய தொடக்கத்தின் நாளாகும். புதிய வாய்ப்புகள், புதிய அனுகூலமான காரியங்களை நாம் எதிர்பார்ப்பதுண்டு. பிரவேசிக்கிற இந்த ஆண்டிலே நமக்கு பயங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, அநேக எதிர்பார்ப்புகளும் உண்டு. சிலருக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையாகவே இந்த புத்தாண்டு காணப்படுகிறது. பார்த்து கொண்டிருந்த வேலை போய்விட்டது, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற பயம், குடும்பத்தில் முக்கியமான அங்கத்தினரை இழக்க கொடுத்ததினால் சிலருடைய எதிர்காலம் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கலாம். மேலும் வியாதிகள், அதே சமயத்தில் அநேகருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட வஞ்சகங்கள், இவைகளெல்லாம் ஒரு நம்பிக்கையற்ற நிலையிலே கொண்டு போய் விடுகிறது. ஆதியாகமம் 28:10-22 வரையுள்ள வேத பகுதியை வாசித்து பாருங்கள். அங்கே யாக்கோபின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு அற்புத சம்பவத்தை பார்க்கிறோம். யாக்கோபின் வாழ்க்கை நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலிருந்து, ஏனென்றால் யாக்கோபுக்கும் அவனது சகோதரனாகிய ஏசாவுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. ஆகவே தாயினுடைய ஆலோசனையின்படியே யாக்கோபு தன் மாமன் வீட்டுக்கு ஓடுகிறான். அவன் போகும்போது தனிமையாய் செல்லுகிறான். எந்த ஒரு நபரோ பெரிய பரிவாரமோ அவனோடு செல்லவில்லை. தனித்து விடப்பட்ட சூழ்நிலை. வசனம் 10
யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரான் என்கிற இடத்துக்கு போக பிரயாணப்படுகிறான் என வாசிக்கிறோம். அவன் செல்லுகிற அந்த பாதையிலே அவனுக்கு நண்பர்கள் இல்லை, வேலைக்காரர்கள் இல்லை, தாய் தகப்பன் இல்லை. முழுவதுமாக அவன் நம்பிக்கை இழந்தவனாகவே இருந்திருப்பான். 450 மைல்கள் செல்ல வேண்டிய அந்த பாதையிலே சுமார் 70 மைல்கள் தூரம் தான் அவன் சென்றிருப்பான். ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அந்த இடம் ஒரு வனாந்திரமான இடம் என்றே சொல்ல வேண்டும். அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அது ஒரு பயனற்ற மனுஷ சஞ்சாரம் இல்லாத இடமாகும். அந்த இடத்திலே ஒரு கல்லை வைத்து படுத்திருக்கிறான். தமிழிலே ஒரு இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் ஒரு சர்டன் பிளேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால் அங்கே நம்பிக்கை இல்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்கும், என்ன நிகழும் என்பது அவனுக்கு தெரியாது. நம்பிக்கை கிடையாது. ஆகவே இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலையில்தான் அவனது வாழ்க்கை பயணம் இருந்தது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த யாக்கோபை போல உங்களுடைய வாழ்க்கையிலே தனித்து விடப்பட்டு கைவிடப்பட்டு ஒருவேளை எல்லா உறவுகளிலிருந்தும் வெட்டப்பட்டு நம்பிக்கையற்ற நிலையிலே இருக்கலாம். ஆனால் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே சந்தித்த தேவாதி தேவன் உங்களை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமது திரியேக தேவனாகிய கர்த்தர் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டவர் உங்கள் வாழ்க்கையிலே இடைபடுகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். பிரைஸ் காட்.